ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அதாவது பெரிய பிராண்டட்ல ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கிடுவாங்க. அதாவது ஏவிஆரா இருக்கலாம், ஹைஃபை மாடல்ஸ்ல இருக்கலாம், சேட்டலைட் மாடல்ஸ்ல இருக்கலாம், சவுண்ட் பார்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஒரு பெரிய பிராண்ட்ல ஒரு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க ஒரு ஹோம் தியேட்டர் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ஒரு ரிசீவர் அண்ட் ஸ்பீக்கர் பேக்கேஜ் சப்வூஃபர்ஸ் எல்லாம் ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ரிசீவர்ல இருந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு போற வயரை வந்து லோக்கல் அது என்ன பிராண்ட்னே தெரியாம அன்பிராண்ட்ல வாங்கியிருக்காங்க. இப்போ ரெண்டாவது வந்து சப்வூஃபர்ஸ்க்கு யூஸ் பண்ற அந்த கோஆக்சியல் கேபிள், அதாவது சப்வூஃபர் கேபிள் வந்து அதுவுமே ஒரு அன்பிராண்ட்ல வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் யூஸ் பண்றாங்க. இப்போ என்கிட்ட அந்த கஸ்டமர் வந்து அப்கிரேடுக்கு வந்தாங்க. ஸோ நான் நேர்ல போய் பார்த்தேன். அவர் வச்சிருக்காரு ஹையர் அண்ட் ரிசீவர் தான் வச்சிருக்காரு, ஹையர் அண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சிருக்காரு, சப்வூஃபரும் அதே மாதிரி தான் வச்சிருக்காரு. ஸோ அப்புறம் எதுக்கு ஒரு அப்கிரேட் பண்றாரு? இல்ல இதை விட ஹையர் அண்டா போறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் பிளே பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த சிஸ்டத்தோட சவுண்ட் எஃபெக்ட் அவர் இன்னும் பார்க்கல, அதே இன்னும் அவருக்கு தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் தான் அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு மாற்ற வயர்ஸ், கேபிள்ஸ், HDMI எல்லாமே வந்து லோக்கல் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதனால அந்த ப்ராடக்டோட சவுண்ட் எஃபெக்ட் அவருக்கு கிடைக்கல. எவ்வளவு பெரிய ஹோம் தியேட்டர் வாங்கினாலும் இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது அந்த கேபிளையும் நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்கணும். ஏன்னா இந்த ஆம்பிளிஃபயர் எவ்வளவுதான் அவுட்புட் கொடுத்தாலும் அந்த அவுட்புட்டை ஸ்பீக்கர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த கேபிள் தான். ஸோ அதனால இந்த ஸ்பீக்கர் வயர்ஸ் வந்து எப்பயுமே பிராண்டட் கேபிளா வாங்குங்க. பிராண்டட் வயர்ஸ் எல்லாம் எங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்ல ஆஃப்லைன் ஷோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் ஆன்லைனை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடையில ஏதாவது பிராண்டட் வயர் சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வாங்கலாம். இல்ல எனக்கு அந்த டென்ஷனே வேணாம், நீங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்டாலும் நம்ம கிட்ட இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிள்ல இருக்கு. பிராண்டட் அக்சசரிஸ் எல்லாமே இது சேல்ஸுக்கான வீடியோ கிடையாது, அந்த அக்சசரி சேல்ஸுக்கான வீடியோ கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புக்காக சொல்றதுதான். நம்மளோட கஸ்டமர் நம்மளை நம்பி ஹோம் தியேட்டர் வாங்குறாங்க, மற்றவங்ககிட்ட வாங்குறாங்க. பட் ஆனா அது எல்லாரும் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்றேன். அவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. அந்த கேபிள்ஸ் மட்டும் வயர், ஸ்பீக்கர் வயர்ஸ் மட்டும் தான் பிராண்டடா வாங்கணுமா அப்படின்னா இல்ல. நீங்க டிவிலயோ ப்ரொஜெக்டர்லயோ கனெக்ட் பண்ற HDMI கேபிள் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேபிள்ஸ். அதாவது நீங்க கொடுக்குற HDMI கேபிள்ல வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ வந்தா அப்படின்னா டிவியும் சரி ஹோம் தியேட்டரும் சரி அட் அ டைம்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து செய்யற பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டிவி ரன் ஆகிட்டு இருக்கும், ஹோம் தியேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும், HDMI உருகிட்டு மாட்டுவாங்க, HDMI ஆட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. HDMI வந்து ரொம்ப ஹை சென்சிட்டிவ் கேபிள். ஒரு 32 பின் உள்ள இருக்கும். லைட்டா எதுலயா ஸ்பார்க் ஆனாலுமே உங்க டிவியில ஃபர்ஸ்ட் பேனல் அடி வாங்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI போர்டு போறதுக்கான இஷ்யூவே நிறைய இருக்கு. சில மாடல் ஆம்பிளிஃபயர்ஸ்க்குலாம் HDMI போர்டு கிடைக்கிறது கஷ்டம், அதனால இதை சொல்றேன். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற HDMI கேபிளா இருக்கட்டும், ஆப்டிக்கல் கேபிள், கோஆக்சியல் கேபிள் எல்லாமே ஒரு பிராண்டட்ல வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்றதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். இப்பயே நீங்க நிறைய பேர் ஹோம் தியேட்டர் வச்சிருப்பீங்க. ஸோ இப்பயே அதை பார்த்து நீங்க கேபிள்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்க. நான் சொல்ற மணிக்க இன்னும் ஒரு ஹை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சவுண்ட் எஃபெக்டா நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க அப்கிரேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கேபிள்ஸ் அப்கிரேட் பண்ணும்போதே சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்ல ஹோம் தியேட்டர் பத்தி எதுவும் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஹோம் தியேட்டரை பத்தி ஃபுல் டீட்டெயிலான டெப்தா தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் பாத்துக்கிட்டீங்கன்னா சோனில BDV E490 அப்படின்ற ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட டோட்டல் அவுட்புட் பவரை பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் RMS. இன்புட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CD, MP3, VCD, DVD, ப்ளூரே வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ப்ளூரேல உங்களுக்கு 3D சப்போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. அதுபோக அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் வந்து நைட் மோடு, யூடியூப், ஈத்தர்நெட், வயர்லெஸ் அதாவது ஒய்ஃபை, வயர்லெஸ் லேண்ட் கனெக்ஷன் இருக்கு. ஃபுல் HD வரையும் உங்களுக்கு இந்த மாடல் சப்போர்ட் பண்ணும். டிவிக்ஸ்ல இருந்து டால்பி ட்ரூ டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் டால்பி ட்ரூ HD இருந்து DTS HD மாஸ்டர் HD வரையும் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு மீடியா ரிமோட், அதாவது மொபைல் போன்ல ஆப் கண்ட்ரோல் மூலமா ரிமோட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐபோன், ஐபேட் ரெண்டுமே நீங்க இதுல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரீமியம் சவுண்ட் குவாலிட்டியை வந்து எதிர்பார்க்கலாம். ஆம்பிளிஃபயர் ஃப்ரண்ட் சைட்லேயே உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ், பிளே ஸ்டாப், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு USB போர்ட் கனெக்ட் பண்ற ஆப்ஷன்ஸோட வந்துடும். சிஸ்டத்தோட டீகோடியை பொறுத்த வரைக்கும் டால்பி ட்ரூ HD அண்ட் DTS HD மாஸ்டர் ஆடியோ வரையும் சப்போர்ட் பண்ணும். ஆம்பிளிஃபயர் பேக் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கனெக்ஷன் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க.
ஒரு வீடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல போடுற சிடி டிவிடி ப்ளூரே முழுக்க இந்த வீடியோ அவுட்ல எடுத்து நீங்க டிவில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு HDMI ARC அவுட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈத்தர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆக்ஸ்போர்ட் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆடியோ இது ரெண்டும் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் FM ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் இடம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதுல வர ஸ்க்ரூஸை கழட்டிட்டு நீங்க வால் மவுண்டிங்கும் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2.5 சென்டிமீட்டர்ல வந்து ஒரு ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ohmsல 125 வாட்டேஜ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சேனல். சேம் அதே சரௌண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2.5 சென்டிமீட்டர்ல வந்து ஒரு ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு 125 வாட்ஸ்ல 3 ohmsல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்ல வர சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் ரொம்பவே லவுடா கொடுக்கணுன்றதுக்காக 250 வாட்டேஜ்ல 6 ohmsல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல்ல ரொம்பவே பேஸ் சூப்பரா இருக்கும். சப்வூஃபர் உங்களுக்கு 8 இன்ச்ல வந்து கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்ல உங்களுக்கு 250 வாட்டேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சப்வூஃபரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபரோட இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ohms இம்பிடன்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேட் இன் பாத்தீங்கன்னா மலேசியா. இந்த மாடல் நம்ம கிட்ட நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனா லுக் லைக் நியூ மாதிரிக்கே உள்ள ப்ராடக்டா தான் அவைலபிளா இருக்கு. இதுல ஒரு சிங்கிள் ஸ்கிராச்சஸோ டஸ்டஸோ எதுவுமே கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. உங்களுக்கு இந்த மாடல் வந்து சிடி டிவிடி ப்ளூரே USB எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. பட் இதுல ஒரு சின்ன டிராபேக் மட்டும் ஒன்று இருக்கு, அதாவது HDMI மட்டும் ரன் ஆகல. பட் இது வந்து சர்வீசபிள் தான், சர்வீஸ் பண்ணி நம்மளால தர முடியும். பட் இதுவரை ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணாம நீட் அண்ட் கிளீன் கண்டிஷன்ல இருக்கிறதுனால நாங்க அதை வந்து அப்படியே வச்சிருக்கோம். இதுல வந்து ஆப்டிக்கல் இன்புட் இருக்கிறதுனால டிஜிட்டல் இன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதனால நீங்க சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அப்படியே யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணலாம். நானும் அப்படியே தான் யூஸ் பண்றேன். ஸோ நல்ல கண்டிஷனா இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் எதுவும் பண்ணலை. நம்ம சேனல்ல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவோம். வேணும்னா கஸ்டமருக்கு நீடு இருந்தா அப்படின்னா உங்களுக்கு HDMI ARC வந்து ரெடி பண்ணி தர சொன்னீங்க அப்படின்னா ARC உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருந்தா அந்த HDMI ARC நாங்களே ரெடி பண்ணியும் தரோம். உங்களுக்கு டிவிடி டோர் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ப்ளூரே டிவிடி ஹோம் தியேட்டர்ஸில் வந்து இந்த டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். பட் இது வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கிறதுனால எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகுது, குயிக்காகவும் ரீட் ஆகுது. Oh, you look so cute, babe. Here you go. What ஒரு சந்தேகம். How's it going? சந்தேகமா? என்ன சந்தேகம்? Please, dear. 5 நிமிஷம் முடிவாயே. எப்படி இங்கிருந்து தனியா வருது? Please, dear. இல்லைன்னா தலையை அடிச்சிடும். ஸோ ஆம்பிளிஃபையர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ப்ளூரே எல்லாம் எல்லாமே சூப்பராக ரன் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தனியாக ப்ளூரே பிளேயர் இன்னைக்கு வாங்குறதா இருந்தாலே 4000 5000 வரைய சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ப்ளூரே பிளேயரும் இன்பில்டாகவே வந்துடுது. அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஒரு ஹையர் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குற ரேஞ்சில் நான் 5.1 சோனி பிராண்டட் ஹோம் தியேட்டரே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, வேகமாக புக் பண்ணிக்கோங்க. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் உள்ளவங்க எனக்கு ஒரு ஹையர் அண்ட் குவாலிட்டியில் சவுண்ட் எஃபெக்டோடு நான் படம் பார்க்கணும், பாட்டு கேட்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடலை மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட பேஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். சரௌண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். நீங்கள் லேயரில் லைவில் வந்து டெமோ பாருங்கள். ஒர்த்தான மாடலு, லோ பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பர் மாடல்னு சொல்லலாம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி அவைலபிள் தான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் அவைலபிள் இருக்குது.